அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த இந்திய உளவுத்துறை தோல்வியுற்றது என கருதி மோடியையும் அமித்ஷாவையும் பதவி விலக சொல்றாரு. நான் கேட்குறேன், கள்ளக்குறிச்சியில் மரக்காணத்தில் 64 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தாங்களே, அன்னைக்கு நீங்கள் ஏன் முதல்வர் ஸ்டாலினை பதவி விலக சொல்லல? நீங்கள் அன்னைக்கு சொல்லலையே. அன்னைக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அமித்ஷாவையும் மோடியையும் பதவி விலகுன்னு சொல்லலாம். நியாயம் இருக்கு. உங்களுக்கு தான். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடைக்கானல் இருக்கிறேன். இங்கே கொடைக்கானலில் நம்ம ஏரியாவில் வெயில் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேங்க. இங்கே ஒரு வீடியோவை பார்த்தேன். ரொம்ப மன சங்கட்டமாக இருந்துச்சுங்க. என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் சொல்கிறாருன்னா, என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தலைவரை பற்றி, திருமாவளவன் அவர்களை பற்றி அவதூறு பேசுகிறாரு. என்ன அவதூறுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் குடித்து சில பேர் மரணம் அடைஞ்சாங்க. அவங்களுக்கு நம்ம முதலமைச்சர் நிதி உதவி பண்ணாங்க. அதை எடுத்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில் தானே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தாங்க. ஏன் அவரை மட்டும் ஸ்டாலினை மட்டும் பதவி விலக சொல்லலை திருமாவளவன்? இப்போ காஷ்மீரில் நடந்த 28 பேர் சுட்டு தள்ளினதுக்காக அமித்ஷாவை மட்டும் பதவி விலக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், அதை பேசின ஆள்கிட்ட கேட்குறேன், ஏப்பா உனக்கு டிஎம்கே மேலே ஒரு ஆதங்கம் இருந்தால், ஒரு ஆக்ரோஷம் இருந்தால் தனியாக ஒரு வீடியோ போட்டு பேசு. இங்கே நம்ம தலைவர் திருமாவளவன் என்ன கோரிக்கை வைக்கிறாரு, அவர் சொன்னதில் சரியா தப்பா, இந்த நடந்த மேட்டரில் என்ன காஷ்மீர் பிரச்சனையில் அவர் சொன்ன தகவல் கரெக்டாக, அவர் கேள்வி எழுப்புனது சரியா இல்லைன்னு மட்டும் பேசாமல், என்ன எப்போவோ நடந்த பிரச்சனையை இதனோட இனத்தி பேசுறியே, நீ எல்லாம் ஒரு மனித ஜென்மமா? ஒரு 28 பேர்த்தோட உயிர் உனக்கு அவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக போச்சான்னு நான் கேட்குறேன். உனக்கு டிஎம்கே மேலே ஒரு சங்கட்டா, ஒரு வன்மம் இருந்ததுன்னா தனியாக போட்டு நீ ஒரு வீடியோ எடுத்து போடு. அதை விட்டு போட்டு எங்கள் தலைவர் திருமாவளவன் ஒரு 28 பேர்த்த சுட்டு கொண்டிருக்காங்க, இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்காரு அமித்ஷா பழகுவதை சொல்லி, அதில் என்ன கருத்து வேறுபாடு, அதில் அவர் சொன்னது தப்பா ரைட்டா அப்படிங்கிற சொல்கிறத அதை விட்டு போட்டு சம்மந்தமே இல்லாமல் கொண்டு கிளப்புற. அப்போ நீ யாரு, நீ யாருக்கு செயல்பட்டுக்கிற? நீ யாராவது ஒரு ஆள், நீ போடுறதெல்லாம் ஒரு வீடியோ, வெக்கக்கேடு.